ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆச்சு. நிஃப்டி 50 பார்க்கும்போது 41 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 24,167 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 79,595 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 187 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். நிஃப்டி பேங்க் 342 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 55,647 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி 194 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 33,941 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா. டிஎஸ் வந்து நெட் செல்லர்ஸாக மாறி இருக்கிறாங்க மார்க்கெட்டில். ரீசெண்ட் டேஸில் பார்க்கும்போது எஃப்ஐஎஸ் வாங்கும்போது டிஎஸ் வந்து நெட் செல்லர்ஸாக மாறுறாங்க. டிஎஸ் 885 க்ரோஸுக்கு வந்து நெட் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க. எஃப்ஐஎஸ் வந்து 1290 க்ரோஸுக்கு வந்து நெட் பையர்ஸாக இருந்திருக்காங்க. டிஎஸ் நெட் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க 885 க்ரோஸுக்கு. எஃப்ஐஎஸ் 1290 க்ரோஸுக்கு வந்து நெட் பையர்ஸாக இருந்திருக்காங்க. இது மோர் ஆட்டு எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா. இன்னைக்கு முக்கியமான கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ்லாம் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெச்எல் டெக்னாலஜிஸ், அடுத்தது ஹேவல்ஸ், டாடா கம்யூனிகேஷன்ஸ், இந்த மாதிரி முக்கியமான கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ்லாம் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு ஹெச்எல் டெக்னாலஜிஸோட ரிசல்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஒரு 8% இன்க்ரீஸாக இருக்குது, 4307 கோடியாக இருக்குது. அதே மாதிரி ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 6% இன்க்ரீஸாக இருக்குது, 30,246 கோடி. போர்டு வந்து 18 ரூபா டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிவிடெண்டுக்கான பேமெண்ட் டேட்டு, அதாவது டிவிடெண்ட் பேமெண்ட்டுக்கான ரெக்கார்ட் டேட் ஏப்ரல் 28 அந்த டிவிடெண்ட் வந்து மே 6 பேமெண்ட் ஆகும். ஏப்ரல் 28 ரெக்கார்ட் டேட்டு, மே 6 பேமெண்ட் டேட்டுன்னு சொல்கிறாங்க. சீக்வென்ஷியல் பேஸில் ரெவன்யூ 1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ப்ராஃபிட் 6% கீழே விழுந்திருக்கு. சீக்வென்ஷியல் பேஸ்னா குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில். சர்வீஸோட ரெவன்யூ 0.7% குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 2.7% கான்ஸ்டன்ட் கரன்சி டேர்ம்ஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸில். டிஜிட்டல் சிசி ரெவன்யூ 12.6% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ $3 பில்லியன் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏஐ அந்த செக்மெண்ட்லையும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செக்மெண்ட்லையும் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கம்பெனியோட ரெவன்யூ க்ரோத் ஃபினான்ஷியல் இயர் 26க்கான ரெவன்யூ க்ரோத் கைடன்ஸ் 2 to 5% இருக்கும் கான்ஸ்டன்ட் கரன்சி டேர்ம்ஸ்லன்னு சொல்கிறாங்க. பட் மற்ற கம்பெனிஸ் எல்லாமே நெகட்டிவ் அப்டேட் தான் சொன்னாங்க. பட் இவங்க 2 to 5% இருக்கும்னு சொல்கிறாங்க. எபிட் வந்து 4th குவார்ட்டரில் 8% இயர் ஆன் இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் 6% டவுன் ஆயிருக்கு, 5442 கோடி. எபிட் மார்ஜின் 34 பேசிஸ் பாயிண்ட் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, 17.9% இருக்குது. ஃபுல் ஃபிசிக்கல் இயரில் ரெவன்யூ 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 1.17 lakh crore இருக்குது. அதே கான்ஸ்டன்ட் கரன்சி ரெவன்யூ வந்து 4.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் இன்கம் ஃபுல் இயரில் 17,390 கோடி, 11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் ஹெட் கவுண்ட் 2,23,420 ஹெட் கவுண்ட் இருக்குது. 2,665 எம்ப்ளாயிஸ் பார்த்தீங்கன்னா 4th குவார்ட்டரில் நெட் அடிஷனாட்டு எடுத்திருக்கிறாங்க. ஸோ இந்த கம்பெனி இந்த பீரியடில் மட்டும் 1,805 ஃப்ரெஷர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. எல்டிஎம் ஆட்ரிஷன் ரேட் வந்து 13% இருக்குது, 12.4%லேருந்து 13% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க ஹெச்எல் டெக்னாலஜிஸ். ஓவரால் ரிசல்ட்ஸ் வந்து நல்லா இருக்குது. பட் குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் பார்க்கும்போது ப்ராஃபிட் லைட்டாக அடி வாங்கியிருக்கிறாங்க. ஸோ ரிசல்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கம்பெனிஸை கம்பேர் பண்ணும்போது இவங்க எம்ப்ளாயிஸ் ஆட் பண்ணதும் அதிகமாக இருக்குது. ஸோ ஹெச்எல் டெக்னாலஜிஸோட ரிசல்ட்ஸ் கொஞ்சம் பெட்டராக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸ்டாக் ப்ரைஸ் ஹெச்எல் டெக்னாலஜிஸோடது 1485 க்ளோஸ் ஆச்சு லாஸ்ட் மார்க்கெட்டில். ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் க்ளோஸ் ஆயிருக்குது. 23 இருக்குது, பி ரேஷியோ 23 இருக்குது. கொஞ்சம் கீழே வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். இப்போதைக்கு ஹெச்எல் டெக்னாலஜிஸில் வெயிட் பண்ணுறது தான் பெட்டருங்கிறது என்னோட கருத்து. இப்போதைக்கு ஐடி கம்பெனிஸ்லேயே வெயிட் பண்ணுறது தான் பெட்டராட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். டோட்டல் ஹெட் கவுண்ட் வந்து இந்த குவார்ட்டரில் இன்க்ரீஸ் பண்ணது 2,665 சொன்னேன். பட் அது ஃபினான்ஷியல் 25ல் போன வருஷம், அதாவது சேம் பீரியட் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 4,061 எம்ப்ளாயிஸ் வந்து இயர் ஆன் இயர் பேசிஸில் டவுன் ஆகுது. ஏன்னா அந்த டைமில் இன்க்ரீஸ் ஆனதை விட இந்த டைமில் குறவாக தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸை கம்பேர் பண்ணும்போது ஹெட் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி ஆட்ரிஷன் ரேட்டும் 13.2% இருந்துச்சு ப்ரீவியஸ் குவார்ட்டரில், இப்போ அது 13.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹேவல்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரானிக் செக்மெண்ட்டில் வரும். 16% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 518 கோடி. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 6,543 கோடி. எபிட்டா 19.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 757 கோடியாக இருக்குது. எபிட்டா மார்ஜின் ஃப்ளாட்டாக இருக்குது, 11.6%. சுவிட்ச் கியர் செக்மெண்ட்டில் 692 கோடி ரெவன்யூ வந்திருக்கு, இதுவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கேபிள்ஸ் ரெவன்யூ 2,169 கோடி. லைட்டிங்ஸ் அண்ட் ஃபிக்சர்ஸ் இதில் வந்து 441 கோடி ரெவன்யூ வந்திருக்குது. எலக்ட்ரானிக் கன்சியூமர் டியூரபிள்ஸ் ரெவன்யூ 997 கோடி வந்திருக்கு. லாய்லாட் கன்சியூமர் ரெவன்யூ 1,873 கோடி. இதில் தான் உங்களுக்கு ரெவன்யூ பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட போன வருஷம், அதாவது இதுக்கு முன்னாடி 1,345 கோடியாக இருந்தது, இப்போ 1,873 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. போர்டு வந்து ₹6 இன்ட்ரீம் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் டிவிடெண்ட் ₹6 அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க.
இதில் 4 ரூபா வந்து இன்ட்ரீம் டிவிடன் வருது, இது போக 2 ரூபா வந்து ஸ்பெஷல் டிவிடன் நினைக்கிறேன். ஸோ இந்த டிவிடன் வந்து 30 நாள் ஏஜிஎம் மீட்டிங் ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்லேருந்து 30 நாளுக்குள்ளே பேமெண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபைனல் டிவிடன் ஆட்டு 6 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் 1669 க்ளோஸ் ஆகிருக்கிறாங்க. ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா இல்லை, முன்னாடி நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம்னா ஆப்பர்ச்சுனிட்டி தான். பட் இப்போதைக்கு ஃப்ரெஷ் என்ட்ரி இந்த ஷேர் வந்து வேல்யூஷன் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. பி ரேஷியோலாம் எபோவ் 70 இருக்குது. இப்போதைக்கு நம்ம வேடிக்கை தான் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா கம்யூனிகேஷனோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் 114% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 761 க்ரோஸ் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 5990 கோடியாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 6.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா 4.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 1122 கோடியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு அவங்களோட டோட்டல் டிஜிட்டல் ரெவன்யூ மட்டும் அது வந்து 50% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது கம்பெனியோட போர்ட்ஃபோலியோவில் டோட்டல் டிஜிட்டல் ரெவன்யூ 50% இருக்குது. இது டாடா கம்யூனிகேஷன் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் ரிசல்ட் சொல்லியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் 18% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 504 கோடி. அவங்களோட லெண்டர்ஸ் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 57% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 2094 கோடி. அதர் இன்கம் ஒரு 41% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 761 கோடி. கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசட் 2.28% இருக்குது. ப்ரீவியஸ் குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் 3 பேசிஸ் பாயிண்ட் குறைஞ்சிருக்கு. நெட் என்பிஏ 0.74% இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு போல், நெட் என்பிஏ இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அட்வான்சஸ் 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸில், 1.15 ட்ரில்லியனாக இருக்குது. டெபாசிட் ஒரு 27% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. டோட்டல் இன்கம் 5031 கோடி, இதுவும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 4267 கோடி, 51% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ₹1 டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். கேபிட்டல் அடிக்யூசி ரேஷியோ 20.06% இருக்குது. ஆக்சுவலி 18.01% வந்து ப்ரீவியஸ் குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்களோட அந்த மெர்ஜர் ஃபின்கேர் ஸ்மால் பிஸ்னஸ் பேங்கை மெர்ஜ் பண்ணது, இவங்களுக்கு ஒரு பெய்டப் கேபிட்டல் ஆட்டு 474 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 7.35 crore நியூ ஈக்விட்டி ஷேர் மூலமாக இஷ்யூ பண்ணதுனால பெய்டப் கேபிட்டல் ஒரு 744 crores இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது போக நான் சொன்ன மாதிரி கிராஸ் என்பிஏ வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில். பட் ஃபுல் இயர் பேசிஸில் பார்க்கும்போது அது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவங்களோட கிராஸ் என்பிஏ நெட் என்பியும் ஃபுல் இயர் பேசிஸில் பார்க்கும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலி 0.55%லேருந்து 0.74% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரிட்டர்ன் ஆன் அசட் 1.53% இருக்குது. இது வந்து ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து இன்னைக்கு ஒரு உச்சத்தை தொட்டுச்சு. காலையில் நம்ம தமிழ் நியூஸ் சேனல்லாம் பார்க்கும்போது ஒரு பவுனுக்கே 2200 rupees வந்து இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு. 1 lakh அப்படிங்கிற மார்க்கு, குறிப்பாட்டு 10 கிராம் 24 கேரட் வந்து 1 lakh அப்படிங்கிற மார்க்கை வந்து ரீச் பண்ணியிருக்கு கோல்டு. ஸோ இப்போ என்ன கேட்டால் வந்து கோல்டு இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா இப்போ வந்து பீக் லெவலில் இருக்குது. மேபி ஒரு 10 to 5% விழுது அப்படிங்கிற பட்சத்தில் மேபி நம்ம ஃபீல் பண்ணலாம். பட் கோல்டு பீஸ் வாங்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. பட் என்ன கேட்டால் பொறுமையாகவே யூஸ் பண்ணிக்கோங்க. முன்னாடியே நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்கலாம், கோல்டு பீஸ் நிறைய பேர் கன்சிடர் பண்ணியிருப்பீங்க. இப்போ வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மேபி ஒரு 5 to 10% விழுது, ட்ரம்ப் வந்து ஏதாவது டேரிஃபை குறைக்கிறார் அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் இறங்கலாம். அதனால யூஸ் பண்ணுறவங்க பொறுமையாக யூஸ் பண்ணுங்கள், அல்லது வெயிட் பண்ணலாம் அப்படிங்கவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். பட் இது கோல்டு என்ன மாதிரி போகும்னு தெரியாது. மேபி இதுலேருந்து மேலே போய்ட்டுருக்கலாம், மேபி அதுலேருந்து ஒரு 10-5% விழலாம். எக்ஸாக்ட் கண்டிஷன் நமக்கு தெரியாது. பட் ஸ்லோவாக யூஸ் பண்ணுங்கிறது என்னோட ஒப்பீனியன். நான் ஏன் வந்து அதே ஃபார்முலா நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணுற ஃபார்முலாவே கோல்டுலேயும் சொல்கிறேன்னா, மேபி இப்போ இருக்க சிச்சுவேஷன் பீக் லெவலில் இருக்குது. இதுலேருந்து ஒரு 5% 10% இறங்கலாம். அதனால தான் சொல்கிறேன். பட் உங்களோட ஓன் ஒப்பீனியன் நீங்களே முடிவு எடுத்துக்கோங்க. நான் பெருசாக கோல்டில் வந்து எக்ஸ்போஷர் வச்சிருக்க மாட்டேன். நெக்ஸ்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து 3rd பிளேஸஸ்க்கு வந்துட்டாங்க மார்க்கெட் கேபிலேஷன் அடிப்படையில். 15 lakh crore அப்படிங்கிற அந்த இதை ரீச் பண்ணியிருக்கிறாங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், டிசிஎஸ், அதுக்கு அடுத்தபடியாட்டு இவங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான் வந்திருக்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாட்டு ஐசிசிஐ பேங்க், பாரதி ஏர்டெல் அடுத்த பொசிஷனில் இருக்கிறாங்க. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 3rd மோஸ்ட் வேல்யூபிள் கம்பெனியாட்டு வந்திருக்காங்க. இவங்களோட மார்க்கெட் கேபிலேஷன் 15 லட்சம் கோடி கிட்ட இருக்குது. 15,0289 crores அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் இப்போ 3rd பொசிஷனுக்கு வந்திருக்காங்க மார்க்கெட் கேபிலேஷன் அடிப்படையில். நெக்ஸ்ட் நோவா நார்டிஸ்க் கொடுத்த அப்டேட். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஹியூமன் மிஸ்டர்டை வந்து நாங்கள் டிஸ்கண்டினியூ போகிறோம். இது வந்து இந்தியாவில் இருக்கிற இன்சுலின் பிராண்டில் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் செல்லிங் இன்சுலின் பிராண்டாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ இந்த ஹியூமன் மிக்ஸ்டரோட பிராண்டு மட்டுமே 800 கோடி பிராண்டுன்னு சொல்கிறாங்க இந்தியாவில் மட்டும். இது மட்டும் இல்லாமல் ஃபார்மசிட்டிகல்ஸில் டாப் பிராண்டாக இருக்கிற இன்சுலின் மார்க்கெட்டில் ஆஸ்ட்ராபேட், இன்சுலாட்டாட், இன்சுலின் டிட்டமிர், லெவிமிர், ஜுலோட்ராஃபி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதோட வேல்யூ வந்து 5000 கோடியாக இருக்குது. இவங்களும் டாப் பிராண்ட்ஸு. பட் இந்த ஹியூமன் மிக்ஸ்டட் மட்டும் 800 கோடி. இவங்க இப்போ டிஸ்கண்டினியூ பண்ண போகிறோன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவோட இன்சுலின் மார்க்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஷேக் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிகல் இருக்குது.
நோவா நார்டிஸ்க் வந்து ஹியூமன் மிக்ஸ்டட் அப்படிங்கிற இந்த இன்சுலின் பிராண்டை வந்து டிஸ்கண்டினியூ பண்ண போகிறோம் அப்படிங்கிற அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒருத்தர் கமெண்ட்ல சொல்லியிருந்தாரு, ப்ரோ இந்த இண்டஸ்இண்ட் பேங்க்ல என்ன ப்ரோ அடுத்த தலைவலி வந்தாச்சா அப்படின்னு கேட்டிருக்காரு. எஸ், ஆக்சுவலி மைக்ரோ ஃபினான்ஸில் அவங்களோட அந்த போர்ட்ஃபோலியோவில் ஒரு 600 கோடி டிஸ்கிரபன்சிஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி EY அப்படிங்கிற அந்த ஃபாரன்சிக் ஆடிட் மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு வந்திருக்கு. பட் இது எக்ஸாக்ட் நியூஸாக என்னன்னு தெரில. ஏன்னா கீழே வந்து இண்டஸ்இண்ட் பேங்க் அண்ட் EY டஸ் நாட் ஆன்சர் டு திஸ் குவரிஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேபி கிளியர் கட்டர் அப்டேட் கிடச்சுன்னா நான் வந்து இண்டஸ்இண்ட் பேங்க்கில் அப்டேட் பண்ணுறேன். பட் இது வந்து பெருசாக இம்பேக்ட் ஆகாது. ஒரு ஷார்ட் டேர்மில் நெகட்டிவாக இருந்தாலும் ஒரு லாங் டேர்மில் பார்க்கும்போது பெருசாக இம்பேக்ட் ஆகாது தான் என்னோட கருத்து. மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா ஃபினான்ஷியல் சர்வீஸ் R50 காசு இன்ட்ரீம் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ ஃபேஸ் வேல்யூ வச்சு பார்க்கும்போது 325% டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களும் அவங்களோட பாரோயிங் லிமிட்டை 1,30,000 crores $1,50,000 crores அதிகப்படுத்தி இருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா ஃபினான்ஷியல் சர்வீஸ் குழுமம் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஏர்டெல் கொடுத்த அப்டேட்டு, அதானி குழுமத்தோட அதானி டேட்டா நெட்வொர்க்ஸ் 400 MHz ஸ்பெக்ட்ரத்தை வந்து என்டையர் 400 MHz ஸ்பெக்ட்ரத்தை வந்து நாங்கள் அக்யூசிஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அதானி டேட்டா நெட்வொர்க்ஸ் வந்து ஏர்டெல் வந்து அக்யூர் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க தான் லீடிங் 5G பிராண்டாக இருக்கிறாங்க ஏர்டெல். இதை நாங்கள் இப்போ பண்ண போகிறோம்னு சொல்லி ஏர்டெல் தரப்பில் வந்து அப்டேட் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமோட்டிவ் கம்பெனிஸுக்கு ஜெஃப்ரிஸ் வந்து அவங்களோட டார்கெட்ஸை அதாவது ரேட்டிங்ஸ் வந்து டவுன்கிரேட் பண்ணுறாங்க. இதில் வந்து ஈச்சர் அண்டு டிவிஎஸ்க்கு பைக்கால் கொடுக்குறாங்க. ஸோ இவங்க சொல்கிறது 2-wheeler வால்யூம் growth ஃபினான்ஷியல் 26-27 6% பாயிண்ட்ஸ் ரெடியூஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி 27க்கு 2% பாயிண்ட்ஸ் ரெடியூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு CAGR growth ஃபினான்ஷியல் 25 and 28 இந்த காலகட்டத்தில் 10% ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பஜாஜ் ஆட்டோ இவங்களுக்கு முன்னாடி பைக்காலேருந்து ஹோல்ட் காலுக்கு மாற்றிட்டாங்க. 7,500 டார்கெட் ப்ரைஸை குறைச்சிட்டாங்க. 10,550 இருந்ததை 7,500 குறைக்கிறாங்க. ஹீரோ மோட்டார் கப்புக்கு டபுள் டவுன் கிரேடு, ஆக்சுவலி அண்டர் பெர்ஃபார்ம் ரேட்டிங், முன்னாடி பை ரேட்டிங்லேருந்து இந்த ரேஞ்சுக்கு கொண்டு வந்துட்டாங்க. 5,075 இருந்த டார்கெட் ப்ரைஸை 3,200 கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் டிவிஎஸ் மோட்டார்ஸுக்கு வந்து பைக்கால் மெயின்டைன் பண்ணுறாங்க. 3,050 இந்த டார்கெட் ப்ரைஸை இப்போ 3,225 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஈச்சர் மோட்டார்ஸுக்கு இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் ப்ரைஸ் வந்து தான் கொடுக்குறாங்க. பைக்கால் தான் 6,600 இருந்த டார்கெட் ப்ரைஸ் 6,700 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மோரோராட்டி இவங்க மென்ஷன் பண்ணுறது டிவிஎஸ் அண்ட் ஈச்சர்ஸ் வந்து நல்லா பண்ணலாம். பஜாஜ் ஹீரோ மோட்டார் கப் இந்த 2 கம்பெனி ஒரு ஷார்ட் டேர்மில் வந்து மேபி ஒரு ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது காட்டுது. ஏன்னா ஹீரோ மோட்டார் கப்போட மார்க்கெட் ஷேர் டொமஸ்டிக் மார்க்கெட்டில் 20-year லோ வந்து டச் பண்ணியிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ மோட்டார் கப்பை வந்து ஒரு லார்ஜஸ்ட் மார்க்கெட் ஷேர் வந்து 18 இயர்ஸ்க்கு அப்புறம் டச் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட எக்ஸ்போர்ட்டும் வந்து ஒரு ஹை லெவலில் டச் பண்ணியிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த கம்பெனி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி. ஹீரோ மோட்டார் கப் இறங்க ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கோங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மூன் பிவரேஜஸ் IPO வர போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு எக்ஸ்பான்ஷன் ப்ரொடக்ஷனுக்கு வேண்டி அவங்களோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு வேண்டி ஒரு 4,000 கோடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அஸ்ஸாம், ரூர்கலா, ஒடிசா, கவுகாத்தி இந்த மாதிரி அவங்களோட அப்கமிங் பிளான்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இது மூலமாட்டு 7,000 பாட்லிங் பெர் மினிட் வந்து கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு அப்டேட் கொடுக்குறாங்க. இது மூன் பிவரேஜஸ், குறிப்பாட்டி இந்தியாவில் அந்த கொக்கோகோலா பாட்டிலர்ஸ் அந்த கம்பெனி தான் அந்த மூன் பிவரேஜஸ். அவங்க எக்ஸ்பென்ஷன் பண்ணுறதுக்கு IPO வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. கேஃபின் டெக்னாலஜிஸ் இன்டர்நேஷனல் ரெவன்யூ 50% மேலே போகும்னு சொல்கிறாங்க. அந்த ஆசண்ட் அக்யூசிஷனுக்கு அப்புறம் ஆசண்டை ஒரு $35 million 51% ஸ்டேக் அக்யூசிஷன் பண்ணியிருக்கிறாங்க. இது மூலமாட்டு அவங்களோட இன்டர்நேஷனல் ரெவன்யூ வந்து 50% வரைக்கும் அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேஃபின் டெக்னாலஜிஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஏத்தர் எனர்ஜி IPO. ஸோ கம்பெனி வந்து 2,626 கோடி ஃப்ரெஷ் இஷ்யூ மூலமாட்டு ரைஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இது ஏப்ரல் 28 to 30 வந்து அந்த IPO ஓப்பனில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2,626 கோடி ஃப்ரெஷ் இஷ்யூ மூலமாட்டு அக்யூசிஷன் பண்ண போகிறாங்க. ஸோ இதோட வேல்யூஷன் 9,900 கோடியிலேருந்து 10,000 கோடி வரைக்கும் இருக்கும். அவங்களோட போஸ்ட் மணி எக்ஸ்பெக்டட் வேல்யூஷன் 12,000 கோடி அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏத்தர் எனர்ஜியோட IPO லான்ச் பண்ண போகிறது ஏப்ரல் 28 to 30 டேட் சொல்லிட்டாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.